அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூனிட் 3ல் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், அப்புறம் இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா சம்மெல்லாம் போட்டு நல்லா தெளிவாக இதை லேப்லாஸாக ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதிலேருந்து ஏன்னா 2 to 3 மார்க்ஸ் கன்ஃபார்மாக வரும். அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து இதை டீப்பாக ரிவைஸ் பண்ணது காரணமே. சும்மா ஒரு 4-5 கொஸ்டின் மட்டும் போட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பீடும் வராது, இன்னொன்று ஒரு தைரியமும் வராது. அதனால தான் நிறையா சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதில் கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சாப்டரில் நீங்கள் தரோவாயிருப்பீங்க. ஏன்னா இந்த லேப்லாஸ் முடிச்சுட்டு தான் நம்ம முன்னாடி உள்ள டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்க்கணும். இதில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் முடிச்சிட்டோம்னா லேப்லாஸோட ஏரியா முடிஞ்சிடும். லேப்லாஸ் இன்வர்ஸோட ஏரியா ஃபுல்லாக முடிஞ்சிடும். நம்ம அடுத்து அதுக்கு முன்னாடி உள்ள டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் முடிச்சிட்டோம்னா யூனிட் 3 நம்மளுக்கு கவர் ஆகிரும். சரிங்களா? ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த சாப்டர்ஸ் போகலாம். முதல்ல வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். எதையுமே முடிக்காமல் ஜம்ப் பண்ணி போனோம்னா உங்களுக்குமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைமில் வந்து அதை ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த யூனிட்டில் மேக்ஸிமம் வந்து எல்லாமே முடிச்சுட்டிங்கன்னா தான் நீங்கள் அடுத்தடுத்த யூனிட் போகும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ஜாஸ்தியாகும். எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இதில் பாதி விட்டு அதில் பாதி விட்டு அப்படி படிச்சுருந்தீங்கன்னா ஒரு திருப்தி இருந்தால் தான் நம்மளால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்மளே இப்போது 10 சாப்டர் இருக்குன்னா இப்போ ஒரு 4-5 சாப்டர் நீங்கள் தர வந்தீங்கன்னா பேலன்ஸ் 4 தானே 5 தானே படிச்சிடலாங்கிற ஒரு தைரியத்திலே நம்ம படித்து முடிச்சுடுவோம். அதனால் ஒரு சாப்டர் எடுத்திங்கன்னா அது ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த சாப்டர் போகணும். இப்போ யூனிட் 3 எடுத்திங்கன்னா இப்போ லேப்லாஸும் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ லேப்லாஸு இன்வர்ஸ் லேப்லாஸ் அதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எடுக்கலாம். இல்லை டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் முடிச்சுட்டு லேப்லாஸ் எடுக்கலாம், அது ஓகே. ஆனால் அது யூனிட் வைஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஈஸியாக இருக்கும். ஜம்ப் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாலாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். L of y dash equal to S L of y minus y of 0. L of y double dashனா S squared L of y minus S y of 0 minus y dash of 0. L y triple dashனா S cubeன்னு போடுவோம். அப்போ S cube L of y minus S squared y of 0 minus S y dash of 0 minus y double dash of 0. இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இது இன்னும் வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து சம் பார்க்க போகிறோம். சால்வ் d square y by dx square minus 2 into dy by dx plus 2y equal to 0 given that y equal to dy by dx equal to 1 at x equal to 0 y of 0 equal to 1. இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கான். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா y daஷ்ங்கிறது என்ன எடுப்போம்? dy by dx தானே. y dash equal to dy by dx இல்லைங்களா? ஸோ y dash equal to dy by dx. ஸோ y dash equal to dy by dx. அப்போ இது எப்படி மாறும்? கொஸ்டினில் உள்ளது கொஸ்டின் எப்படி மாறும் பாருங்கள். d square by dx square இருக்கா? அப்போ எப்படி வரும் பாருங்கள். y double dash. இதுக்கு என்ன போடுவோம்? y double dash minus 2 into dy by dx என்ன போடுவோம்? y dash plus 2y equal to 0. இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்கள். d square y by dx squareக்கு y double dash minus 2 into y dash plus 2y equal to 0. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து லேப்லாஸ் எடுக்க போகிறோம். அப்போ L ஆஃப்னு போடுவீங்க. இங்கே கான்ஸ்டண்ட்டை வெளியே போட்டு L of y dash ப்ளஸ் 2 into L of y equal to 0. இப்போ இது வரைக்கும் நல்லா தெளிவாக புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா y dash equal to dy by dxன்னு எடுத்துருக்கோம். அப்போ d square y by dx ஸ்கொயர்டை y double dashன்னு போடுறோம். கரெக்டுங்களா? dy by dxை minus 2 y dashன்னு போட்டிருக்கோம். இந்த 2yன்னு அப்படியே தான் வச்சுருக்கோம். அடுத்தது லேப்லாஸ் எடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த y டபுள் டாஷு, இந்த y dash L of y dash இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா L of y double dash படிச்சிருந்தோம் இல்லைங்களா? அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ L of y double dashனா S squared L of y minus sy of 0 minus y dash of 0. கரெக்டுங்களா? அடுத்து minus 2 into இந்த L y dashக்கு பதிலாக S L of y minus y of 0 plus 2 L of y equal to 0 அப்படியே வச்சுருக்கோம். இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதான்னு பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் பண்ணலை.
ஜஸ்ட்டு வந்து ஒய் டபுள் டாஸையும் எல்லா ஒய் டாஸையும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? இதான் அது. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா எல்லா ஒய்யை காமனாக எடுக்க போகிறோம். ஸோ எல்லா ஒய் காமனாக எடுத்தோம்னா இங்கே மிச்சம் என்ன இருக்குது? எஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே மைனஸ் 2 இன்ட்டு எஸ் ப்ளஸ் 2 எல்லா ஒய் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை காமனாக எடுத்துருக்கோம். இப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் என்னென்ன இருக்கும் பாருங்கள். பேலன்ஸ் என்னென்ன இருக்கும் பாருங்கள். இது 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 காமனாக எடுத்துட்டோம். இது காமனாக எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ நான் ப்ளூ கலரில் ரவுண்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் காமனாக அது மிச்சம் இருக்கிறது. அப்போது மைனஸ் எஸ்ஸு, ஏன்னா ஒய் ஆஃப் ஜீரோங்கிறது 1, அப்போ மைனஸ் எஸ்ஸு, ஒய் டாஸ் ஆஃப் ஜீரோங்கிறது 1 தான், ஸோ மைனஸ் 1. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு மைனஸ் ஒய் ஆஃப் ஜீரோ, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா, அப்போ ப்ளஸ் 2 ஆயிடுச்சு. இது புரியுதான்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, சரிங்களா? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆயிடுச்சு 2. ஏன்னா ஒய் ஆஃப் ஜீரோ ஒய் டாஸ் ஆஃப் ஜீரோ ரெண்டுமே வந்து 1 கிவனில் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் முடிஞ்சிருச்சா? அடுத்த ஸ்டெப்பில் 2 மைனஸ் 1 ப்ளஸ் 1 போட்டிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த எஸ்ஸு ப்ளஸ் 1 அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா எஸ் மைனஸ் 1 வந்துடுச்சு. ஸோ எல்லா ஒய் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் 1 பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2s ப்ளஸ் 2. அப்போ ஒய் வேணும்னா இந்த எல் இந்த சைடு போயிடுச்சுன்னா எல் இன்வர்ஸ் ஆஃப்னு வரும். கரெக்டுங்களா? எல் இன்வர்ஸ் ஆஃப்னு வந்துடுச்சா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணி எடுத்து போகிறோம். இப்போ எஸ் மைனஸ் 1 இங்கே எஸ் மைனஸ் 1 கரெக்டாக்கா? அப்போ எப்படி போடுவோம்? இ பவர் எக்ஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா? இ பவர் எக்ஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இ பவர் எக்ஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிறது காஸ் எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ்னு ஆன்சர் வந்துச்சு. கரெக்டுங்களா? இதை வேணால் நம்ம இன்னொரு வாட்டி அப்படியே வந்து ரீகால் பண்ணுவோம். 1 மினிட். இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணலாம். இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். இந்த 3 ஃபார்முலா ஏற்கனவே படிச்சிட்டோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய், அதாவது ஒய் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டான். இப்போ டிவை பை டிஎக்ஸுங்கிறது ஒய் டேஸ் இல்லைங்களா? இப்போ ஒய் டேஸ் ஈக்குவல் டு டிவை பை டிஎக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்போ இது என்ன ஆயிரும்? ஒய் டபுள் டேஸ் மைனஸ் 2y டேஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0. இதுதான் கொஸ்டினை இந்த மாதிரி மாற்றி எழுதுகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து என்னாச்சு பாருங்கள். இந்த ஸ்டெப்பு கொண்டு வந்துட்டோம். அடுத்து லாப்லாஸ் எடுத்துருக்கோம். லாப்லாஸ் எடுத்து முடிச்சுட்டு ஒய் டபுள் டேஸுக்கும் ஒய் டேஸுக்கும் அதோட எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கோம். 2l ஆஃப் ஒய் அப்படியே வச்சுருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த எல்லா ஒய் வரதெல்லாம் மட்டும் காமனாக எடுத்துருக்கோம். எல்லா ஒய் வரதுன்னு பார்த்தீங்கன்னா டிக் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 3ல் தான் எல்லா ஒய் இருக்குது. ஸோ அதை மட்டும் இப்போ காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே மிச்சம் எஸ் ஸ்கொயர்டு, இங்கே மிச்சம் 2s, இங்கே மிச்சம் 2. கரெக்டுங்களா? இப்போ மிச்சம் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த 3 ப்ளூவில் போட்ட 3ல் தான் வந்து எல்லா ஒய் இல்லாத மிச்சம் உள்ள டேர்ம். அப்போது ஒய் ஆஃப் ஜீரோ வந்து 1, இப்போ மைனஸ் எஸ்ஸு, இங்கேயும் ஒய் டாஸ் ஆஃப் ஜீரோங்கிறது 1, ஸோ மைனஸ் 1. இங்கே வந்து ஒய் ஆஃப் ஜீரோங்கிறது 1 தான், ஆனால் வெளியே ஏற்கனவே மைனஸுக்கு ப்ளஸ் 2 ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இல்லைங்களா, அப்போ அது ப்ளஸ் 2 ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் 2 மைனஸ் 1 1ன்னு போட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டையும் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துட்டோம், எஸ் மைனஸ் 1ன்னு ஆயிடுச்சு. அப்போ எல் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் 1 பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2s ப்ளஸ் 2. இப்போ ஒய் வேணும்னா எல் இன்வர்ஸ் ஆஃப்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிறது காஸ் எக்ஸ். அவ்வளோதான். இந்த மாடலில் ஒரு சம் கண்டிப்பாக வரும்.
நீங்கள் எந்த கொஸ்டின் வேணாலும் எடுத்து பாருங்கள், இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதனால தான் தனியாக போட்டிருக்கோம். இத்தனை வாட்டி நான் ரிப்பீட் பண்ண சொன்னதுக்கு காரணமும் அந்த 1 மார்க் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே வந்து நமக்கு எக்ஸாமுக்கு எப்படி வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை வழியில் தான் நம்ம வந்து இன்னும் நம்ம ரிவிஷன் அதிகப்படுத்தணுமே ஒழிய, ரொம்ப எளிமையான முறையில் போகிற கொஸ்டின்ஸு ஏதாவது வீடியோவை பார்த்து தயவு செய்து நீங்கள் இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. அவ்வளோ ஈஸியாக கேட்கவே மாட்டாங்க. ஒரு யூனிட்டுக்கெல்லாம் 50 கொஸ்டின் 100 கொஸ்டின் பத்தவே பத்தாதுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ தயவு செய்து கவர்மெண்ட் போஸ்டிங் தான் நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்ற போகுதுன்னு எய்மில் உள்ளவங்க தயவு செய்து நிறைய படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாமளே வந்து தெரிஞ்சுட்டு நாமளே ஏமாறக்கூடாது. 20 வருஷம் அந்த கொஸ்டின் பேப்பரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன், தெளிவாக படிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதிலே வந்து செகண்ட் சம் பார்க்கலாம். அது இவனே இந்த ஃபார்மேட் அவனே கொடுத்துட்டான். அதே மாதிரி y = 1 y' = -2ன்னு கொடுத்துட்டான். when t = 0 இதெல்லாம் அவனே கொடுத்துட்டான். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக சொல்யூஷன் போக வேண்டியதான். கொஸ்டின் எழுதிட்டோம், y" போட்டோம், லேப்லாஸ் எடுத்துக்கோ டேரெக்டாக. இப்போ L(y" + 2 × L(y' + L(y) = L(t) × e⁻t. இப்போ y" ஃபார்மேட் எழுதுங்க. அதே மாதிரி L(y') ஃபார்மேட் எழுதுங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் இங்கே என்ன போடுவோம், L(t) s → s + 1 கரெக்டாக. ஏன்னா e⁻t வந்தனால ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். s → s + 1. ஓகேங்களா, இதில் எதுவும் குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதில் இந்த y(0) வந்து 1, y'(0) வந்து -2ன்னு கொடுத்துருந்தான். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ y(0)க்கு வந்து 1, y'(0)க்கு வந்து -2 கரெக்டுங்களா. அப்போ இது என்ன ஆயிரும், -s(1) மைனஸ் y'(0)ங்கிறது -2 + 2 × இதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே y(0)ங்கிறது 1 கரெக்டுங்களா. அடுத்து இங்கே L(t)யை வந்து 1/s²ன்னு எழுதிட்டோம். இந்த ஸ்டெப் புரியுதான்னு பாருங்கள். இது அப்படியே தான் காப்பி அடிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா y(0) வந்து 1, அதனால் இங்கே 1 போட்டிருக்கோம். y'(0) வந்து -2. இங்கேயும் அதே மாதிரி y'(0) வந்து 1, அதனால் இங்கே -1 போட்டிருக்கோம். இதில் அப்படியே தான் காப்பி அடிச்சிருக்கோம். அப்புறம் L(t)க்கு 1/s² போட்டிருக்கோம். சரிங்களா. அடுத்த ஸ்டெப்பில் -−+2 ஆயிடுச்சு. இந்த 2 உள்ளே கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக s + 1 ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்பில் L(y) காமனாக எடுத்துருங்க. அப்போ இங்கே என்ன வரும், மிச்சம் s², 2s, இங்கே 1. அதுபோக மிச்சம் என்னக்குது, இந்த -s இருக்குது. +2வும் -2வும் உங்களுக்கு இங்கே கேன்சல் ஆகிரும். அப்போ வெறும் -s மட்டும் இருக்குது, அதை இங்கே போட்டிருக்காங்க. ஈக்குவல் டு 1/s² + 1. அடுத்து பாருங்கள், இந்த -s இங்கே போச்சுன்னா +sன்னு ஆயிரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு எல்சிஎம்மாக முடிச்சிருக்காங்க. இப்போ 1 + s × s + 1² s + 1². இப்போ L(y) வேணும்னா இது வந்து என்ன ஆயிரும், டினாமினேட்டருக்கு ஓடி வந்துடும். ஓடி வந்ததுக்கப்புறமா இந்த s² + 2s + 1 s + 1² சேஞ்ச் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆயிடுச்சு, s + 1/4 ஆயிடுச்சு கரெக்டுங்களா. இங்கே y = போட்டு L இந்த பக்கம் வந்துச்சுன்னா L இன்வெர்ஸ்னு வந்துடுச்சு, அவ்வளோதான். சரிங்களா. அடுத்து இதை வந்து நம்ம எப்பவும் போல் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி பிரிப்போம், பவர் 4 இருக்கா, ஃபஸ்ட்டு ஒரு பவர், அடுத்து 2 பவர், அடுத்து பவர் 3 வச்சுடுதோம், அப்புறம் பவர் 4 வச்சுடுதோம். இந்த சைடு என்னச்சு, s³ + 2s² + s + 1 = a × இப்போ எல்சிஎம் எடுத்து எழுதிடலாம். ஒரு பவர் தான் இருக்குது, அப்போ பவர் 3 வரும். இங்கே 2 பவர் இருக்குது, ஸோ பவர் 2 வரும். இங்கே 3 பவர் இருக்குது, ஸோ பவர் 1 வரும். கரெக்டாக ஆகுது, ஸோ d மட்டும் வரும். கரெக்டுங்களா. இப்போ இது உங்கள் சாய்ஸ் தான், ஏதாவது பண்ணி ABCD நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா s = -1 போட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த 3மே 0 ஆயிடுச்சு. இப்போ d டேரெக்டாக கிடச்சிச்சு. d வந்து 1ன்னு எனக்கு வருது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்கோன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s³ போட்டிருக்கோம். இங்கே s³ கோஎஃபிஷியன்ட் 1,
இங்கே எஸ் கியூப் இங்கே வரும், இங்கே மட்டும் தான் வரும். அப்போ ஏ மட்டும் தான் வரும். அப்போ ஏ ஈக்குவல் டு 1. இதுவும் முடிஞ்சிருச்சு, ஈஸியாக முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் பண்ணிட்டேன். எஸ் ஸ்கொயர்னால் இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் வந்து 2 இருக்குது. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எதுக்கு வரும்னா இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். ஏன்னா இங்கே வந்து ஏ கியூப் மைனஸ் 3 ஏ கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி, அதில் ஒரு எஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்கொயர் வரும். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்திங்கன்னா 3a ப்ளஸ் பி வரும். இதில் ஏ கொண்டு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஏ வந்து 1. இப்போ 2 ஈக்குவல் டு ஏக்கு 1 போடுங்க, 3 ப்ளஸ் பி. அப்போது பி ஈக்குவல் டு 2 மைனஸ் 3 மைனஸ் 1 வந்துடும். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் பண்ணுங்கள். எஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 1, இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் நீங்கள் இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் நீங்கள் போடணும். இங்கே வந்து ஏ கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப். இங்கே வந்து 3ab ஸ்கொயர். இப்போ இங்கே ஒரு எஸ் வரும், அப்போ 3aன்னு ஆயிடுச்சு. இதில் ஒரு எஸ் வரும், 2bன்னு வரும். இதில் ஒரு எஸ் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா சி. இப்போ கிடச்ச ஏபியை சப்ஸ்டியூட் பண்ணி சியை கண்டுபிடிச்சின்னா சி வந்து 0ன்னு வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து திரும்ப வந்து நம்ம வந்த ஆன்சர்லாம் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? சி வந்து 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்த ஆன்சர்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ் பண்ணுங்கள். அப்போ ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து -1 வந்துச்சு, சிக்கு வந்து 0 ஆயிடுச்சு. சந்தோஷம், தூக்கி போட்டாச்சு. டியை மட்டும் இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? டியை மட்டும் போட்டிருக்கோம். டிக்கு 1 தான். சரிங்களா? இதை போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ e பவர் மைனஸ் டி, இங்கே வந்து e பவர் மைனஸ் டி 1/s ஸ்கொயர் போடுவோம். இங்கே e பவர் மைனஸ் டி 1/s பவர் 4. கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 1/s ஸ்கொயர், எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s ஸ்கொயர் வந்து டீன்னு வந்துருச்சு. 1/s பவர் 4 நம்ம நிறைய வாரம் சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன வரும்? 1/s பவர் 4. அப்போது இங்கே வந்து 6ஆல் இன்டூ பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஆகிடுச்சா? இங்கே 6ஆல் இன்டூ பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்து வந்து அதோட லாப்லாஸ் வந்து சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆல் இன்டூ பண்ணி 6ஆல் இப்போ டிவைட் பண்ணிட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், எல் இன்வர்ஸ் வரும். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு இங்கே வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் 3 ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் 4 வந்து டி கியூப்னு வந்துடும். அப்போ அவ்வளோதான், டேரெக்டாக மிச்ச மீதி எல்லாத்தையும் ஆன்சர் ஆகிட்டோம். அவ்வளோதான். இதை நல்லா தெளிவாக தான் நீங்கள் பார்க்கணும். இதை எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாடல் படிச்சிங்கன்னா 1 மார்க், ஒவ்வொரு மார்க்காக தான் சேகரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு நம்ம எல்லாமே வந்து 12th வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி காலேஜ் முடித்து பிஎட் முடித்து அதுக்கப்புறம் எத்தனையோ எக்ஸாம்லாம் ரெடி ஆகி டெட்டெல்லாம் பாஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜ் வர்றதை தாண்டி அந்த கவர்மெண்ட் ஜாபுங்கிற எய்மை அட்டன் பண்ணோம் அப்படின்னா, அந்த பழத்தை நீங்கள் சுவைக்கணும் அப்படின்னா ஜாக் ஃப்ரூட்டு தான் உதாரணம். அந்த முரடை அந்த மேலே உள்ள அந்த இதை எடுத்துகிட்டு தான் அந்த ஜாக் ஃப்ரூட்டு, கிட்டத்தட்ட ஜாக் ஃப்ரூட் தான். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. லைட்டாக அந்த உள்ளே உள்ள அதை இதை மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். அப்போ அதுக்கு க்ளீன் பண்ணோன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு குட்டி சாஃப்ட் டாபிக் கூட விடாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த செம்ம வேணால் இன்னொரு வாட்டி ஒரு டைம் அப்படியே ராபிட்டாக ரிவிஷனாக பார்த்துடலாம். பாருங்கள், இதுதான் கொஸ்டின்னு. மடமடன்னு பார்த்துடலாம். இதை வந்து இது ஒய் டபுள் டேஸு ஒய் டேஸு அதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்கே வந்து டி இன்ட்டு இ பவர் மைனஸ் டி இருந்துச்சு. ஸோ எல் ஆஃப் டி எஸ் டென்ஸ் டு எஸ் ப்ளஸ் 1 மாற்றிட்டோம். இ பவர் மைனஸ் டி இருக்கனால எஸ் டென்ஸ் டு எஸ் ப்ளஸ் 1 மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒய் ஆஃப் ஜீரோக்கு வந்து 1ம் ஒய் டேஸ் ஆஃப் ஜீரோக்கு வந்து -2வும் அவன் கொடுத்துருந்தான் இல்லைங்களா? இது ஒய் ஆஃப் 1, ஒய் வந்து 1, ஒய் டேஸ் வந்து -2. அதனால் இப்போ என்ன அர்த்தம்? ஒய் ஆஃப் ஜீரோ வந்து 1, கரெக்டுங்களா? ஒய் டேஸ் ஆஃப் ஜீரோ வர இடத்துல ஒய் டேஸ் வர இடத்துல -2வும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒய் வர இடத்துல 1ம் ஒய் டேஸ் வர இடத்துல -2வும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இங்கே எல்லா ஒய் டேஸ் வந்துருக்குது. ஸோ ஒய் ஆஃப் ஜீரோக்கு 1, ஒய் டேஸ் ஆஃப் ஜீரோ வர இடத்துல ஒய் டேஸ் வந்தனால இங்கே -2 போட்டிருக்கோம். சரிங்களா?
அதே மாதிரி இங்கே 1 போட்டிருக்கோம். அடுத்து இந்த ஸ்டெப்பில் எஸ் இருக்கிறதுல s+1 போட்டோம். அப்புறம் எங்கெல்லாம் எல்லா போய் வருதோ அதை வந்து காமனாக எடுத்துகிட்டு மிச்சம் மீதி எழுதும்போது பார்த்திங்கன்னா இந்த -2ம் +2ம் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே -s மட்டும் வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த -s இங்கே கொண்டு போயிட்டோம். எல்சிஎம் எடுத்திருக்கோம். திரும்ப இந்த பக்கம் உள்ள இந்த s² + 2s+1 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். அப்போ s+1 தான் ஹோல் ஸ்கொயர் ஆகிடுச்சு. அப்போ s+1 தான் ஹோல் பவர் 4 ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா a/b/c/d/ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ABCDயை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா s = -1 போட்டு dயை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறமேல கோஎஃபிஷியன்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s3, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s² கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s கண்டுபிடிச்சி உங்கள் மத்தியில் எப்படியோ ABCD கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ C வந்து நம்மளுக்கு 0 ஆச்சு. ஸோ C தேவையில்லை. ஸோ இதை 3 மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஸோ இது 3க்கு மட்டும் ABDக்கு வந்து ஆன்சரை போட்டோம். இது டேரெக்டாக e⁻−t வந்துடுச்சு. இங்கே e⁻−t 1/s², இங்கே e⁻−t 1/s⁴. s⁴ வரணும்னா மேலே வந்து நம்ம 3 ஃபேக்டர் வந்தால் தான் நம்ம டேரெக்டாக ஃபார்முலா வந்து எழுத முடியும். t³ எழுத முடியும். அதனால் 3 ஃபேக்டர் இல்லாதனால 6 ஆல் இன்ட்டு பண்ணி 6 ஆல் டிவைட் பண்ணிட்டோம். அப்போ 3 ஃபேக்டரில் மாற்றிடலாம். ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து t³ எழுதிடுவோம். அவ்வளோதான். இப்போ இந்த ஆன்சர் வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம இத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து தெளிவாக படிச்சுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சப்டாபிக் டவுட்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.